கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் HMBC திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் நடத்தி தரும்படிக்காக நாம் எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த மானந்த கால வேளையில் ஆண்டவரையும் உமது சமூகத்தில் எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டி உம்மை ஆண்டவரை நாங்கள் ஆவியோடு உம்மை ஆராதிக்க துதிக்க பாராட்டி நமது கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஒரு நாள் காலை ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் நடத்தி தருவீராக. ஆண்டவரே, பாடுகிற எல்லா பாடல்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த பாடல் மூலமாக உமது நாமம் மகிமைப்படட்டும். தேவ செய்தியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தருவீராக. இந்த காணொலி மூலமாக கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். மீட்பும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துவேன் என்று சொல்லி நம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த காட்சி மாற்றிவிட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்த காட்சி மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த காட்சி மாற்றிவிட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்த காட்சி மாற்றிவிட்டார். மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த பாதை மாற்றிவிட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்த பாதை மாற்றிவிட்டார். ஆவி தந்தார், துயாவி தந்தார், ஆவி தந்தார், துயாவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானம் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றிவிட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றிவிட்டார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த காட்சி மாற்றிவிட்டார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்த காட்சி மாற்றிவிட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தரும் புனிதருமாய்
எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 19:10 சொல்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நம் இந்த பூலோகத்துக்கு நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் எல்லோரும் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவதிகள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிற, தேவன் நமக்கு பயமில்லாமை கொடுக்கவில்லை, பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தழும்புகளாலே நாம் குணமாகிறோம், சுகமானோம் என்று சொல்லி 2 பேதுரு 2:24 எழுதப்பட்டிருக்கிறது. ஏராளமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவன் இயேசுவை தேவ சபையிலே ஆராதிப்போம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆராதனை கண்மலையே, ஆராதனை ரட்சகரே, ஆராதனை அடக்கலமே, ஆராதனை அடக்கலமே, ஆராதனை ஆதி தேவன் இயேசுவை சபையிலே ஆராதிப்போம். தேவன் இயேசுவை சபையிலே ஆராதிப்போம். பரிசுத்த அலங்கார துதியுடனே தேவனை ஆராதிப்போம். பரிசுத்த அலங்கார துதியுடனே தேவனை ஆராதிப்பேன். பணிந்து குடித்து அவர் நாமத்தை என்னாலும் போற்றிடுவேன். பணிந்து குடித்து அவர் நாமத்தை என்னாலும் போற்றிடுவேன். கண்மலையே ஆராதனை ரட்சகரே, ஆராதனை கண்மலையே, ஆராதனை ரட்சகரே, ஆராதனை அடைக்கலமே, ஆராதனை அடைக்கலமே, ஆராதனை ஆதி தேவன் இயேசுவை சபையிலே ஆராதிப்போம். ஆதி தேவன் இயேசுவை சபையிலே ஆராதிப்போம். மகிழ்ச்சியின் ஆனந்த தொனியுடனே தேவனை ஆராதிப்பேன். மகிழ்ச்சியின் ஆனந்த
ஆராதனை அடைக்கலமே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை தேவாதி தேவன் இயேசுவை தேவசபையிலே ஆராதிப்பேன் தேவாதி தேவன் இயேசுவை தேவசபையிலே ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனை ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தேவனை ஆராதிப்பேன் கைத்தாளத்தோடு நம்பிப்பதை என்னாலும் பாடிடுவேன் கைத்தாளத்தோடு நம்பிப்பதை என்னாலும் பாடிடுவேன் கண்மலையே ஆராதனை ரட்சகரே ஆராதனை கண்மலையே ஆராதனை ரட்சகரே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை தேவாதி தேவன் இயேசுவை தேவசபையிலே ஆராதிப்போம் தேவாதி தேவன் இயேசுவை தேவசபையிலே ஆராதிப்போம் கண்மலையே ஆராதனை ரட்சகரே ஆராதனை கண்மலையே ஆராதனை ரட்சகரே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை அடைக்கலமே ஆராதனை தேவாதி தேவன் இயேசுவை தேவசபையிலே ஆராதிப்போம் தேவாதி தேவன் இயேசுவை தேவசபையிலே ஆராதிப்போம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சபை கூடி வருதலை விட்டு விலகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு தேசத்தில் நடந்து வருகிற காரியத்தின் நிமித்தமாக நாம் எல்லோரும் வீட்டிலே ஒன்று சேர்ந்து நாம் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நம் நடுவில் இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்ற வல்லவர். சீக்கிரத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நாம் எல்லோரும் தேவனுடைய சபையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த எதிர்பார்ப்போடு தான் நாம் இருக்கிறோம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனையிலே ஒரு வருகையின் பாடலை பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டபடினாலே ஒரு வருகையின் பாடலை குறித்து நாம் பாடப்போகிறோம். நம்முடைய திருச்சபையில ஜனவரி மாதத்தின் துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஒரு வருகையின் பாடல் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மகள் ஜெபப்பிரியா அவர்கள் சொன்னதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வாரம் நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு வருகையின் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் அவர் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துயரக்கம்
மன்றாடி நான் செவித்திடவே சுத்தரோடு சுத்தராகவே மேகம் மீது சென்றிடவே சுத்தரோடு சுத்தராகவே மேகம் மீது சென்றிடவே தூயரக்கும் எனக்காக சென்றிடலாம் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூயரக்கும் எனக்காக சென்றிடலாம் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் துதிக்கென்று மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் துதிக்கென்று மகிழ்ந்திடுவேன் சோதனை மன்னித்தாலும் வழுவாது காத்திடுவார் சோதனை மன்னித்தாலும் வழுவாது காத்திடுவார் மகிமனின் சந்நிதியில் மசுத்தமின்றிடுவே மகிமனின் சந்நிதியில் மசுத்தமின்றிடுவே தூயரத்தும் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூயரத்தும் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் துதிக்கென்று மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் துதிக்கென்று மகிழ்ந்திடுவேன் யார் இந்த வெண்கூட்டம் உலகமே அதிசயிக்கும் யார் இந்த வெண்கூட்டம் இந்த உலகமே அதிசயிக்கும் ரத்தத்தான கழுவப்பட்டு இவர்களோ ரத்தத்தான கழுவப்பட்டு இவர்களோ தூயரத்தும் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூயரத்தும் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் துதிக்கென்று மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் துதிக்கென்று மகிழ்ந்திடுவேன் அழகனி தீவிரிக்கும் வாழ்வுறனாதல்லவா அழகனி தீவிரிக்கும் வாழ்வுறனாதல்லவா நிசரக என்னுடையவர் நான் அவர் மார்பினிலே நிசரக என்னுடையவர் நான் அவர் மார்பினிலே தூயரத்தும் எனக்காக சென்றிடலாம் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூயரத்தும் எனக்காக சென்றிடலாம் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூதரோடு நின்று அவரை நான் துதிக்கென்று மகிழ்ந்திடுவேன் தூதரோடு நின்று அவரை நான் துதிக்கென்று மகிழ்ந்திடுவேன் எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார் எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார் சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே தூயரத்தும் எனக்காக சென்றிடலாம் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார் தூயரத்தும் எனக்காக சென்றிடலாம்
நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். அவரை சந்திக்க அவருடைய மனவாட்டி சபையாகிய நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த பாடல் மூலமாக நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டபடினால் கரங்களை உயர்த்தி பிதாவாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவருடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலங்களில் மீண்டுமாக இந்த காணொலியின் மூலமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி, இந்த கால வேளையில கூட இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் தொடர்ந்து இடைபடுவோம். இதுல நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனதுருக்கம் என்ற சொல்லுக்கு தீவிரமாக அசைக்கப்படுதல் என்று அர்த்தமாகும். எனவே இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து, இந்த சம்பவத்தை பார்த்து அவர் தீவிரமாக அசைக்கப்பட்டார் என்ற வார்த்தை தான் மனதுருகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஒரு முறை. நாம் அதனை குறித்து தியானித்து வேகமாக கடந்து செல்வோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 to 16 வசனங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்தான். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாயின் ஊர் என்கிறதான இந்த ஊரின் பகுதியில் இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே விதவையின் மகனை அவர் சந்திக்கும் பொழுது அவன் மரித்த நிலைமையில அந்த இடத்துல பாடையில தூக்கி கொண்டு வரப்பட்டான். இந்த சம்பவத்தை தான் இந்த 7ஆம் அதிகாரம் 13 நாம் வாசித்தோம். அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அவள் மேல் மனதுருகி. இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கிலே இன்றைக்கு தேசங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, இது தேசங்களை, ஒவ்வொரு தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏன் ஆண்டவரே என்று சொல்லி நம் கண்கள் குளமாகி தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 40 நாட்கள் தேசம், நாம் ஒவ்வொருவரும் வீட்டிலே முடங்கப்பட்டவர்களாக, ஒவ்வொரு குடும்பமும் முடங்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறோம். இந்த 6வது ஞாயிற்றுக்கிழமை
இந்த நாட்களிலே நாம் ஆராதனை நடத்த முடியாதபடி காணொலியில் மூலமாக இதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். இருப்பினும் நமக்கு நிச்சயமாக தேவன் எதை அனுமதித்தாலும் அவர் நன்மைக்கே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய தேவன் மனதுருகம் உள்ள ஒரு தேவன். ஆகவே நிச்சயமாக உலக நாடுகள் முழுவதுமாக, தேசங்கள் முழுவதுமாக இன்றைக்கு கண்ணீரினாலே தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள், தேவ ஊழியக்காரிகள், திருச்சபை விசுவாசிகள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மனதுருகிற தேவன் வெகு சீக்கிரத்திலே இந்த காரியங்களிலே நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய சத்தியத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். இந்த நாட்களிலே அருமையான தேவ ஜனமே, ஒரு விதவையின் துக்கத்தை பார்த்து அவர் மனதுருகினார். அப்படி என்றால் தேசத்திலே இவ்வளவு நாட்களாக நாம் தேவ சமூகத்திலே அழுது கொண்டிருக்கிறோமே. இன்றைக்கு இந்த 6வது வாரத்திலும் குடும்பங்களாக வெளியில் செல்ல முடியாதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, இன்றைக்கு வீட்டிலே முடங்கி கிடக்கிறதான சூழ்நிலையிலே பொருளாதார குறைவுகள் மற்றும் அநேக பற்றாக்குறைகள், ஒரு நெருக்கத்தின் பாதையிலே கடந்து செல்கிறதான வேளையில என்ன செய்வோம், நாளைய தினத்தில் நாம் என்ன செய்வோம் என்று அங்கலாய்க்கிற வேலையும் உண்டு. இருப்பினும் தேவன் தாமே மனதுருகிற கர்த்தர் அந்த நாயின் விதவையின் மனதுக்கத்தை பார்த்து அவர் அழாதே என்று சொன்னது போல இந்த காலங்களிலே கூட யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அருமையான தேவ ஜனமே, அந்த ஆறுதலின் தேவன் தாமே உங்கள் கண்ணீரை கண்டு உங்களை ஆறுதல் படுத்துவாராக. இந்த காலவெளியில தேவ செய்தி ஆண்டவருடைய மனதுருக்கம். நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். வேதத்தில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக பார்க்கிறோம். இந்த வேத பகுதி சொல்கிறது, வியாதியாய் இருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தபோது அவர் மனதுருகினார். திரளான ஜனங்கள் வியாதி உள்ளவர்களாய் இங்கே காணப்பட்டார்கள். வியாதி உள்ளவர்களுக்காக மனதுருகிற ஒரு தேவன். நாம் நினைக்கலாம், கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலாக இந்த கொடிதான வைரஸ் வியாதியினாலே அநேகர் இந்த கொள்ளை நோயினாலே மரித்து போய்விட்டார்கள். ஐயோ, என் ஜனம் அழிகின்றதே என்று கதறிக்கொண்டிருக்கிறதான அந்த வேளையில ஆண்டவர் தேவ சித்தம் என்ன? அவர் மனதுருகிற தேவன். ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று கலங்கி தவிக்கிறதான வேளையிலே அவருடைய ஆறுதலின் வார்த்தை, அழாதே, நீ அழாதே. இந்த காலங்களிலே கூட அநேகருடைய கண்கள் கலங்கின சூழ்நிலையிலே காணப்படுகிறது. நீ இதை குறித்து அழுது கொண்டிருக்கிறாய். திரளான வியாதிசுகளை கண்டு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து மனதுருகினார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இது தேவ கோபம், ஆகவே இப்படி இன்னும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அழிவுக்குள் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஒரு புறம் அவர் அன்பின் தேவன், இன்னொரு புறம் அவர் நீதியின் தேவன், நீதியை சரி கட்டுகிற ஒரு தேவன். ஆகவே இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின்படி அவர் நீதியை சரி கட்டிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் அன்பின் தேவன் மனதுருகிறவராக இருக்கிறார். அன்றைக்கு திரளான வியாதிகளை கொண்டு மனதுருகிற தேவன் இன்றைக்கு இவ்வளவு ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறதான வேளையில இவ்வளவு ஜனங்கள் இன்றைக்கு
கொடிதான அந்த வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது மனதுருகாமல் இருப்பாரோ? தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்கிற தேவன் மனதுருகாமல் இருப்பாரோ? நிச்சயமாக நிச்சயமாக அவர் மனதுருகிறவர். இன்னொரு வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பசியாயிருந்த கூட்டத்தை பார்த்தபோது அவர் மனதுருகினார். 3 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்த திரளான ஜனங்கள் ஒன்றும் சாப்பிடாமல் பசியாயிருக்கிறார்கள். எனவே இந்த ஜனங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இருந்ததான 7 அப்பம் சிறுமீன்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கே 4000 புருஷர்கள் அதை சாப்பிட்டார்கள் என்றும், இதை தவிர ஸ்திரீகளும் சிறு பிள்ளைகளும் அங்கே இருந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பசியாய் இருக்கிற ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகுகிறார். இன்றைக்கு கூட கடந்த 1.5 மாதங்களாக நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ இந்த நாட்களிலே நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம். இன்னும் நாட்கள் கடந்தா, இன்னும் மாதங்கள் கடந்தா, நம் பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு கூட வெளியில பசியாய் தெரிகிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தோம். கடந்த செய்தியிலே நாம் அதை பகிர்ந்து கொண்டோம். விதவைகளை விசாரிங்கள் என்று சொன்ன ஆண்டவர், திக்கற்றவர்களை விசாரிங்கள் என்று சொன்ன தேவன், பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தோம். நம்முடைய தேவன் அவர் பசியுள்ள ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். அவர்தான் இங்கே பார்க்கிறார். திரளான ஜனங்கள் பசியாயிருக்கும் பொழுது அவர் மனதுருகுகிறார். இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாளிலே தேசத்திலே பஞ்சங்கள் உண்டாகலாம், குறைவுகள் உண்டாகலாம், ஆகார குறைவுகள் ஏற்படலாம். என்ன செய்ய போகிறோம்? அருமையான தேவ ஜனமே, அந்த கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி நம் கண்கள் அழுது கொண்டிருக்கிறது. நம் முழங்காலில காத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் சொல்கிறார், பசிக்க பசியிலே வாதம், இந்த நாட்களிலே பசியிலே வேதனைப்படுகிற பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்கிறார், அழாதே. அவர் மனதுருகிற கர்த்தர் நிச்சயமாக தம் ஜனத்தை அவர் போஷிப்பார். நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். அவர் சொல்கிறார். ஏனென்றால் அழாதே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்த கண்ணீரை துடைத்து தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பார்வையற்ற, அதாவது 2 மனிதர்களை கண்டு ஆண்டவர் மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 குருடர்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறிக்கொண்டு அவர் பின்னாய் ஓடி வருகிறார்கள். அவர்கள் மேல் அவர் மனதுருகினார். இந்த காலவெளியிலே கூட எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். அநேக இடங்களிலே இப்படிப்பட்ட ஸ்தாபனங்கள், இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று குருடர்களுக்கு, பார்வையற்றோருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு கூட அருமையான தேவ ஜனமே, தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பார்வையற்றோருக்கும் இந்த வேளையில தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த குருடர்களுக்கு என்ன தேவை? எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கேட்டபோது கர்த்தர் அவர்களை தொட்டு அங்கே சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தொடுநோயாளி ஒருவன் அவரை பார்த்து கதறுகிறான். அவன் ஒரு லெப்ரஸ், குஷ்டரோகி. அவனை பார்த்ததும் ஆண்டவர் மனதுருகுகிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 9ஆம் அதிகாரம்
36ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சிதறி இருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தபோது அவர் மனதுருகினார். ஏனென்றால் இந்த ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு கூட ஆராதனை இல்லாமல் ஆடுகள் சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படும் பொழுது அவர் மனதுருகிற கர்த்தர். ஆலயங்கள் பூட்டப்பட்ட நிலைமையிலே இப்படியாக நாடுகள் மேய்ப்பன் இல்லாமல் இன்றைக்கு சிதறி கிடக்கிறதே என்று சொல்லி மனதுருகிற கர்த்தர் இந்த தேவைகளை சந்திக்காமல் விட்டு விடுவார். நம் கண்ணீரை காண்கிற தேவன் நம்மை கைவிடுவார். சற்று ஆழ்ந்து பாருங்கள். நான் காலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது அவர் சொன்னார், என்னால் இந்த தேவ செய்தி எடுக்கவே முடியவில்லை. அவர் சொன்னார், அழாதே, நான் மனதுருகிற கர்த்தர். ஆகவே அந்த வார்த்தை ஒன்று என்னை ஆறுதல்படுத்தியது. இன்றைக்கும் தேவ ஜனங்கள் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறதான வேளைகளே அவர் சீக்கிரமாக தன் ஜனத்தின் கண்ணீரை துடைக்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்திலே இன்றைக்கு கூட அநேக வசனங்கள் உண்டு. இந்த வேத பகுதியெல்லாம் நான் தியானிக்கும் பொழுது தேவன் அநேகரை சுஸ்தமாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். பசி உள்ளவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிறார், வியாதிஸ்தர்களை சுகமாக்குகிறார், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், தொழில்நோயாளி சுஸ்தமாக்கப்படுகிறார். இவையெல்லாம் அவர் மனதுருகிற கர்த்தர் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இந்த தேவ செய்தியை நான் எடுத்துக்கொண்டிருந்த போது அப்பொழுது இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக உலகத்தின் சூழ்நிலைகளை நான் பார்த்தபோது அருமையான தேவ ஜனமே, கிட்டத்தட்ட நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வேதத்தில், அதாவது இந்த உலகம் முழுவதுமாய் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக மரித்தவர்கள் 2 லட்சம் பேர். நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காணொலி தேவ செய்தியிலும் எவ்வளவு பேர் மனிதருக்காக சொல்லிக்கொண்டே வருகிறேன். இந்த முறை 2 லட்சம் பேர் மேலாக மரித்திருக்கிறார்கள். இன்னும் 28 லட்சம் பேர் இந்த நோய் தொற்றினாலே காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 25,000 பேர் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 775 பேர் மேலாக மரித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 20 பேர் மேலாக மரித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலைகளை 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்மைப்படுத்தி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அருமையான தேவ ஜனமே, தேவன் இப்படி நாம் எவ்வளவு நாட்கள் நாம் காத்திருப்பது என்கிறதான வேளையில இன்னொரு வேத பகுதியில கர்த்தர் பேசின ஒரு காரியம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 நாம் பார்க்கிறோம். லூக்கா 18:7-8. அந்தபடியே
தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், தேவ ஜனம். நிச்சயமாக அன்றைக்கு நாம் பார்த்தோம், மனதுருகின கர்த்தர் இன்றைக்கும் அவர் மனதுருகிறார். திருச்சபையை பார்த்து அவர் சொல்கிறார், அழாதே என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே வெகு சீக்கிரத்தில் நம்முடைய தேசங்களிலே இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக நீக்கி தேசங்கள், குறிப்பாக திருச்சபைகள் விடுதலையாய் தேவனை ஆராதிக்கும்படியாக வெகு விரைவிலே எல்லா திருச்சபைகள் கதவுகளும் திறக்கப்படத்தக்கதாக மனதுருகிற கர்த்தர் இந்த காரியங்களை நிச்சயமாக செய்து முடிப்பார். இந்த தேவ செய்தியை நான் எடுத்துக்கொண்டிருந்த போது இந்த வைரஸ் நிமித்தமாக கிட்டத்தட்ட ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த சூழ்நிலைகள் நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கபடியினாலே அரசாங்க சட்டத்திட்டங்கள் உட்பட்டு இருக்கிறபடினால் இன்னும் ஆராதனைகள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் கடக்க வேண்டி இருக்கலாம். ஆகவே என்ன செய்வது என்றதான வேளையில தான் கர்த்தர் சொல்கிறார், அதாவது நான் மனதுருகிற கர்த்தர், தேவ சமூகத்திலே காத்திருப்போம். சீக்கிரத்திலே தேவன் நியாயம் செய்வார். அது மாத்திரமல்ல, நம் வீடுகளில் உள்ள தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த நாட்களிலே வேலையில்லா திண்டாட்டம், வெளியில வேலைக்கு செல்ல முடியாதபடி பொருளாதாரத்திலே நெருக்கப்படுகிற ஒரு நேரம். ஆனாலும் எலியாவின் தேவன் நம் தேவன், நம் ஜனத்தை அவர் போஷித்து காப்பாற்றுவார். ஆகவே இந்த காலனின் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, கலங்காதே, திகையாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் உன் கண்ணீரை காண்கிறார். நீ அழாதே. நீ அழுது கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் நீ அழுது கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீரை பார்த்து மனதுருகிற கர்த்தர் நிச்சயமாக சீக்கிரத்தில் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பார். இந்த வாக்குத்தத்த செய்தியின்படி கர்த்தர் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே கூட நான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில தேவ சமூகத்திலே காத்திருப்போம். கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது இந்த காரியங்களில சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். May God bless you. என்னோடு கூட சேர்ந்து ஒரு பழைய பல்லவி நாம் பாடி நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார் என்ற ஒரு பழைய பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துன்ப நேரத்திலும் ஆரூரவும் கழிப்பார். துன்ப நேரத்திலும் ஆரூரவும் கழிப்பார். என்றோடு நீ இயேசுவை நோக்கினார், எல்லையில்லா இன்பம்
பெற்றிடுவாய் என்றோடு நீ இயேசுவை நோக்கினார் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவர் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காப்பார் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காப்பார் தானேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே தானேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவனை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் குணமாக்க வல்லவர் சகல வியாதியையும் குணமாக்க வல்லவர் யாராயிருந்தாலும் பேருங்கள் இங்கே திருமலை அறித்திடவே யாராயிருந்தால் பேருங்கள் இங்கே திருமலை அறித்திடவே இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார் அவர் உன்னை தம் கரங்களில் இயேசு அழைக்கிறார் இயேசு அழைக்கிறார். தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். இந்த கால வேளையில கூட நாம் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறான். வேளையில கர்த்தர் சொல்கிறார், நம் மீது மனதுருகம் உள்ள தேவன், அழாதே நீ அழாதே என்று சொல்கிறார். இந்த நாளிலும் இந்த சத்தியத்தின்படி தேவன் நம் மன வியாகுலத்தை அறிந்த தேவன், நம் மனபாரத்தை அறிந்த தேவன் சீக்கிரத்திலே தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பார். சீக்கிரத்திலே காரியங்கள் ஜெயமாய் மாறும் என்ற விசுவாசத்திலே தேவ சமூகத்திலே நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளையில திருச்சபையாராக இந்த சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே தேவரே மீண்டும் எங்களோடு கூட
இடைப்பட்ட என் ஆண்டவர், நீர் எங்கள் மீது மனதுருகி அழாதே என்று சொல்லி உம்முடைய ஆறுதலின் குரல் எங்களை தேற்றினபடினாலே இந்த காணொலியின் மூலமாக உம்முடைய திரு சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரும் யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவைகளுக்காக மற்றும் ஒவ்வொருடைய காரியங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் தாமே அந்த கண்ணீரை நீர் துடைத்து ஆறுதல் படுத்துகிறேன் ஆண்டவர், நீ அழாதே என்று சொல்லி நீர் ஆறுதல் படுத்தி ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்திலே நாங்கள் விடுதலையாய் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்கள் திருச்சபைகளின் கதவுகள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு ஆராதனையும் ஒரு மகிமையுள்ள ஆராதனையால் இது எங்களுக்கு நடத்தி கொடுக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6 வாரங்களை கடந்து விட்டோம். இன்னும் மாதங்கள் ஆகும் என்று சொன்னாலும் இந்த வருகிற அப்பா இந்த மே மாதத்துல நாங்கள் விசுவாசிக்கிறோம், நிச்சயமாகவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறவர்களா எங்கள் திருச்சபைகளிலே எங்கள் தடைப்பட்டிருக்கிற எல்லா ஊழியங்களும் நடைபெறும்படியாக மனதுருகிற கர்த்தர் அழாதே என்று சொல்லி வேதத்திலே எல்லோருடைய கண்ணீரை துடைத்த ஆண்டவர், எல்லோருக்கும் சேமத்தை கொடுத்த தேவன், எல்லோருடைய தேவைகளை சந்தித்த தேவன், எங்க திருச்சபை விசுவாச குடும்பங்களையும் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க போயிருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆம்ராஜா பசியுள்ளோடு ஆண்டவரே, நேகர் ஆண்டவரே, பசியோடு பொருளாதார குறைவோடு காணப்படுகிற ஜனத்திற்கு தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்து எலியாவை போஷித்த ஆண்டவர் நிச்சயமாக தம் ஜனத்தை போஷித்து ஒரு குறையாதபடி கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. வெகு சீக்கிரத்தில் எல்லோரும் அப்போ வேலைக்கு செல்லும்படியாக கிருபை தாங்க, நல்ல ஊதியத்தை கட்டளிட்டு தாங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி தாங்க. மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ சமாதானம் குடும்பங்களை நிரப்பட்டும், ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இடைக்கட்டி வழி நடத்துங்க ராஜா. தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். Praise the Lord. God bless you. Really start flying.
just be quiet.